வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லா டிஃபன்களுக்குமே ஒரு அருமையான சட்னி. அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற சட்னி மாதிரியே நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். சீக்கிரமும் கெட்டு போகாது. மதியம் வரையும் ஈவினிங் வரையும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வெளியிலே வச்சு கூட சாப்பிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இப்போ இட்லிக்கு தான் செய்ய போகிறேன். நல்லா மெதுன்னு ஒரு சாஃப்டான இட்லிக்கு இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிளகா வத்தல் வச்சு பூண்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகா பச்சை மிளகா பெருங்காயத்தூள் வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு நல்ல காரசாரமான ஒரு புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கட்டு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது ரெண்டையும் நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி, 2 வரமிளகா, பச்சை மிளகா கூட நீங்கள் காரம் தேவையான சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 4-5 பூண்டு, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதேன். தேவைன்னா நீங்கள் 2 தேங்காய் பற்ற கூட வச்சுக்கலாம். நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்தோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம மறுநாள் வரையும் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ புதினா கட்டு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு உரித்து வச்சுருக்கதா இது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நான் வரமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காரம் ரொம்ப சாப்பிடாது பிள்ளைங்க. அதனால் நான் 2 வரமிளகா மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 4 மிளகா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். அது வரையும் கொஞ்சம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அந்த மாதிரி பொரிய விடுங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக புளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கழுவி வச்சுருக்கத நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா சுண்ட நல்லா வதக்கி விட்டு ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்கினதை ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கழுவுறப்ப மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நல்லா கழுவி இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நான் கருவேப்பிலை சேர்க்கலை. இப்போ எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு முன்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு
நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த சட்னியில் அப்படியே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான புதினா சட்னியும் இப்போ இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ தேங்காய் சட்னி அடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். புதினா சட்னி நல்லா தாளித்து இந்த பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இட்லி குண்டாவில் இட்லி வேக வச்சுருக்கு, வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காய் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு, உடச்ச கடலை, பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் முடியை வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கூட சுற்றி எடுத்துக்கோங்க. இது கூட உடச்ச கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்க்குறது வந்து சீக்கிரமே கிடாது. தேங்காய் சட்னி நீங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் பசங்களை கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சட்னிக்கு கொஞ்சமாக உப்பு வச்சு அரைச்சி தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க மிக்ஸி ஜாரால் கழுவிட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் இது தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து தாளித்து கொட்டிக்கங்க. கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி சூடாக இருக்கிற இட்லி எடுத்து இது கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தட்டே காலியாயிரும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நான் தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் முதல் நாள் நைட்டு செஞ்சோம். இப்போ காலையில் ஒரு தோசைக்கு பசங்க வந்து அந்த மாதிரி காலேஜ் டைம் ஆஃபீஸ் டயத்துக்கு போகிற நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் நீங்கள் டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த சட்னியை ரெடி பண்ணிவிட்டு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு 2-3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, வரமிளகா, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 வரமிளகாயை போட்டு காரம் கம்மியாக இருக்கிறனால நான் ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிகிறப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தக்காளி இது நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது தாளிப்பே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும்.
தோசையை டக்குன்னு மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி இந்த மாதிரி ஒரு சட்னியை வச்சு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு கூட. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவசர நேரத்தில் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.